தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து. ஓம் நம சிவாய. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை அனைவரும் அறிந்ததுதான். இந்த அன்னதானத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகள் உண்டு. ஊரை கூட்டி சாப்பாடு போட்டால் மட்டுமே அன்னதானம் கிடையாது. நாம் செய்யும் சிறு சிறு விஷயங்களிலும் அன்னதானம் ஒளிந்திருக்கிறது. காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நீங்கள் சாப்பிடும் முன்பு காகத்திற்கு அந்த உணவில் இருந்து ஒரு பகுதியை வைத்துவிட்டு சாப்பிடுவது மன உளைச்சலை போக்கும் அருமருந்தாகும். ஒரு மனிதன் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து 2% ஜீவராசிகளுக்கு என்று ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். தானத்தில் முதல் தானம் நீங்கள் ஜீவராசிகளுக்கு செய்யும் தானம் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதன் பிறகுதான் மற்ற எல்லா தானங்களும் அடங்கியிருக்கின்றன. வாயுள்ளா ஜீவராசிகளுக்கு நாம் செய்யும் இந்த தானம் நம்முடைய பித்தர்களுக்கு செய்த பாவத்திலிருந்து நம் சந்ததியினரை விடுவிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பது நியதி. அவ்வகையில் நாம் இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதால் நம்முடைய பித்தர்கள் தோஷம் நம் சந்ததியினரை சேராமல் தடுக்குமாம். பறவைகளுக்கு தானியங்களை போடுவது, நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுப்பது, பொறை வாங்கி கொடுப்பது, பூனைக்கு பால் வைப்பது, காகத்திற்கு சாதம் வைப்பது, பசுமாடுகளுக்கு கீரைகளை கொடுப்பது போன்ற சிறு சிறு விஷயங்களிலும் அன்னதானம் உள்ளது. வியாழக்கிழமை குருவிக்கு உகந்த நாள். ஒவ்வொரு மாதமும் சிங்கப்பூரில் இருக்கும் அமேசோனியா நிலப்பரப்பு ஊழியர்கள் இந்த அன்னதானத்தை வழங்கி வருகிறார்கள். இன்று 1/8/2024 வியாழக்கிழமை அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த அன்னதானத்தை வழங்கிய அவர்களும் அவர் குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் என்றும் இன்பம், நிம்மதி, ஆரோக்கியம் நிலைக்க மற்றும் செல்வ செழிப்பு, தொழிலில் முன்னேற்றம் அடைய, நினைத்த நற்காரியங்களும் கைகூட இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க நலமுடன். நன்றி.